Hello friends, this is Dashan. We will prepare presentation module 4. போன கிளாஸ்ல இப்படி ஒரு ஸ்லைட்ஸ் இடையில போட்டோ ஆல்பம் அப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்திருந்தோம். அப்ப இந்த கிளாஸ்ல நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் அப்படி நம்ம இந்த பிரசன்டேஷன் முடிகிற தருவாய் நமக்கு வார கிளாஸ்ல இனி அடுத்த மாடியூல் 5 மெயின்டைன் டேட்டாபேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கிளாஸோட NVQL 4 குரிய மாடியூல் 4 என்ற PowerPoint presentation slide கம்ப்ளீட் ஆகுது. அப்ப வார கிளாஸ்ல மெயின்டைன் டேட்டாபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடுத்த மாடியூல் ஒரு முக்கியமான கான்செப்ட். அதில் பார்த்து முடிச்சோன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்லைட்ஸ் இடையில எப்படி header and footers அதே போல slides number இதெல்லாம் object அப்படி ஆட் பண்ணிக்கொள்ற தேவையான object அப்படி நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ற இதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி செஞ்ச இந்த PowerPoint presentation-ஐ ஓபன் பண்ணிக்கொள்றேன். இதில பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் எப்படி சொன்னால் ஒரு PowerPoint presentation-க்கு அப்படி ஒரு ஸ்லைடை உருவாக்கினவற்ற பேர் ஆட் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி ஒரு PowerPoint presentation-க்கு இப்படி ஸ்லைட்ஸ் நம்பர்ஸ் போடுறேன். அதே மாதிரி டேட் அண்ட் டைம் இப்படி டைரக்டா அப்டேட் பண்ணிக்கொள்றேன்றெல்லாம் பார்க்க போறேன். இதை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த விஷயத்தை ஆட் பண்ணிக்கொள்றோம்னாலும் கூட நம்ம இன்சர்ட்டுக்குள்ள போய்க்கொள்ளலாம். இப்போ இன்சர்ட்டுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் பேசிக்கான கான்செப்டுகள் தான் இருக்கு. இதில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர். இந்த header and footer, இந்த date and time, இந்த slide number எல்லாமே same work தான் பண்ணுது. வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே dialog box எல்லாம் same work தான். பார்த்தோம்னு சொன்னால் என்ன அவர் ஒவ்வொரு ஆளும் செப்பரேட் ஒரு டேட் அண்ட் டைமுக்கோ இவர் ஸ்லைட் நம்பருக்கு. ஆனா இதுல பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் டோட்டலி இதுல எல்லாமே இருக்கு. ஒரு குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ல எல்லாமே இருக்கு. பார்த்துக்கொள்ள போறோம் சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு அல்லது குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுகளுக்கு நம்ம அப்படி ஒரு பேஜ் நம்பர் போடுற ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்ளை பண்ணிக்கொள்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட் அண்ட் டைம். இந்த டேட் அண்ட் டைமை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் டேட் அண்ட் டைம் பல மெத்தட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு டேட், மந்த், இயர் வர மாதிரி, மந்த் இயர் மாறி வர மாதிரி எல்லாம் இருக்கும். சில இதில் பார்த்தோம்னா டேட் அண்ட் டைம் மட்டும் வரும், சில இதில் டைம் மட்டும் வரும், சில இதில் ஃப்ரைடே இண்டே டேட் ஃப்ரைடே, அதாவது 4ஆம் மாதம் 14ஆம் தேதி 2017 இப்படி ஃபுல்லாக வரணும்னு சொன்னார் ஃப்ரைடே. அதே போல் மார்ச் அல்லது ஏப்ரல்னு சொல்லி ஃபுல்லாக இல்லாமல் APR வர மாதிரியும் இருக்கும். அப்போ எல்லாமே அந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் தான் இருக்கு. பார்த்தோம்னு சொன்னால் நாம் டேட் அண்ட் டைமை கிளிக் பண்ணிக்கொள்றேன். இல்லை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமான விஷயம் ஃபிக்ஸட்டாக ஒரு விஷயம் இருக்கு. ஃபிக்ஸட்னு சொன்னால் டேட் சாம்பிளாக இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு மாசம், அடுத்து டேட் இருக்கணும், அதே மாதிரி அங்கே வருஷம் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் ஃபிக்ஸட்டாக வேணுமெண்டாலும் கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இது டேட் அப்டேட்டபிள் இல்லாமல் ஃபிக்ஸட்டாக கொடுத்துக்கொள்ளலாம். டேட் அண்ட் டைம் தான் இது அப்டேட்டபிள். இந்த அப்டேட்டபிள்னு சொன்னால் இந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல் என்று சொன்னால் இதுல இந்த அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல டேட் அண்ட் டைம் என்ன ஃபார்மேட்ல வரும், நமக்கு ஒரு டேட் அண்ட் டைம் ஃபுல்லா வரணுமா, இல்லை டேட் மட்டும் வரணுமா, இல்லை டேட் அண்ட் டைமோட சேர்த்து வரணுமா, எப்படியான தேவைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் சொன்னா நம்மளோட தேவைக்கேற்ற போல சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதைத்தான் சொல்றாங்க விடுறது இந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி என்று சொல்லி. அப்ப வேற எந்த விஷயமும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரைடே April 14, 2017 என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்றேன். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இவர் அப்ளை பண்ண முடிச்சு பார்த்தோம்னு சொன்னால் டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ண வரைக்கும் அடுத்த ஒரு ஆப்ஷன் டார்க் பண்ண வர மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ள இந்த குறிப்பிடப்பட்ட டார்க் பண்ணப்பட்ட இந்த ஏரியாவுக்குள்ள இந்த குறிப்பிடப்பட்ட இந்த டேட் அண்ட் டைம் வரும். அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைட் நம்பர்ன்றது ஒவ்வொரு ஸ்லைட்ஸுகளுக்கும் நம்பர் போட்டுக்கொள்றோம். உதாரணத்துக்கு நம்ம பெர்ஃபார்ம் வேர்ட் ப்ராசஸிங் MS வேர்ட் படிக்கும் போது பேஜ் நம்பர் பார்த்துருந்தோம். இந்த PowerPoint presentation-ல எப்படி அப்ளை பண்றேன்னு பார்க்க போறோம். இப்போ ஸ்லைட் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. விடுத்து இன்னும் அந்த குறிப்பிடப்பட்ட இந்த ஏரியா பேஜ் நம்பர் போடுறதுக்குண்டே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கால ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு பேஜ் நம்பரை போயிடுவாரு. வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் நம்பரை போடாம
அப்ளை என்ற விஷயத்தை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளை என்ற விஷயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்ல குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு மட்டும்தான் வரும். இப்ப நீங்க குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு நான் வர மாதிரி இப்ப இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னா இந்த அப்ளை என்ற விஷயத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு மட்டுமே அப்ளை பண்ணப்படும். இல்ல அப்ளை டூல் என்ற கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஸ்லைட்ஸுக்குமே இந்த குறிப்பிடப்பட்ட மாற்றம் இந்த டேட் அண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணப்படும். வேணும்னு சொன்னா இப்போ அப்ளை என்ற விஷயத்தை கொடுத்த பார்க்கல இந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு மட்டும் இந்த டேட் மட்டும் தான் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஸ்லைட் இனிமே செய்யணும்னு சொன்னால் ஸ்லைட் நம்பர்ஸ் இன்னும் கொடுக்கல. வேணும்னு சொன்னால் அதே இன்சர்ட்டுக்குள்ள ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்ளை பண்ணி கிளிப்பில் அப்ளை டூல்ன்ற விஷயத்தை கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா ஸ்லைடுக்குமே வந்து இந்த டேட் அண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் டிரெக்டாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இதில் வந்து ஸ்லைட் நம்பரை வந்து கொடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஸ்லைட் நம்பர் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும். அப்போ அப்ளை டூல் அப்போ அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைடு எல்லாத்துக்குமே இந்த பேஜ் நம்பர் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் மற்ற விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரில் இந்த ஃபூட்டர் என்று சொன்னால் ஒரு புக்கை வந்து எழுதினவர் அல்லது வந்து இந்த ஸ்லைடை வந்து உருவாக்கினவர் இந்த ஸ்லைடுக்கு உரிமையானவற்றை பேரை போடலாம் வந்து அந்த அடிப்படையில் வந்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் நேம் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ஆர்கனைசேஷன் பேரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பண்ண முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த பேரை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபூட்டருக்கு இந்த பேரை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃபூட்டருக்கு நான் இந்த பேரை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். வச்சுக்கொள்கிறேன். இதில் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த பேரை வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபூட்டருக்கு. இதே விஷயத்தை நான் அப்ளை டோல் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன இது அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைடில் வந்து லெஃப்ட் சைட்டுக்கு வந்து கீழுக்கு பாட்டம் சைட்டுக்கு என்னுடைய பேர் வந்து அப்ளை ஆகிருக்கு. இந்த ஏரியாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஸ்லைட் நம்பர் பேஜ் நம்பர் இதெல்லாம் வந்து எப்படி போடுற ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு கூட சொன்னால் இப்படி தான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொன்னால் டோன்ட் ஷோ ஒன் டைட்டில் ஸ்லைட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு அந்த டைட்டிலான ஸ்லைடுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லைட் நம்பர் அந்த குறிப்பிடப்பட்ட விஷயம் எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லையா டோன்ட் ஷோ பண்ண தேவையில்லையான்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு அப்ளை பண்ண முடிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தவிர டைட்டில் ஸ்லைட் தவிர மற்ற ஸ்லைட் எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணப்படும். இப்போ பாருங்க இந்த ஸ்லைடுக்கு அந்த மாற்றம் எதுவுமே அப்ளை பண்ணப்படலை. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ற விஷயம் அதாவது வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ற விஷயமும் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிடப்பட்ட ஆப்ஜெக்ட் உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து ஒரு ஸ்லைட் ஒன்று உருவாக்கிக்கொள்கிறேன். இவிடத்தை கிளிக் பண்ணி ஹோமுக்குள்ளே நியூ ஸ்லைட் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைட்டில் போட்டுக்கொள்கிறோம் வந்து அப்ளை சார்ட் என்ற பேர் ஒரு சார்ட் ஒன்று ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்லைடுக்கு ஒரு சார்ட் ஒன்று அப்ளை பண்ணணும். நான் டைரெக்டாக இன்சர்ட்டுக்குள்ளே போய் நம்ம பழைய மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கொள்ளணும் தேவையான மாதிரி. ஓகே அப்போ இந்த குறிப்பிடப்பட்ட இந்த ஸ்லைடுக்கு எடுத்து ஒரு சார்ட் ஒன்று அப்ளை பண்ணப்பட்டுட்டு அப்போ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சார்டை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு குறிப்பிடப்பட்ட ஸ்லைடில் உருவாக்கி கொள்ளலாம். இல்லை ரெக்கார்ட்ஸ்களை வந்து மாடிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் சீரிஸ் 1 சீரிஸ் 2 சீரிஸ் 3 கேட்டகரி என்ற அடிப்படையில் வந்து கேட்டகரியை நீங்களால் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து சார்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ திரும்ப ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ்களை வந்து திரும்ப மாடிஃபை பண்ணணும்னு சொன்னால் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணி இந்த டிசைன் ஃபார்மேட்டில் போய் எடிட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் சேஞ்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ரெக்கார்ட்ஸ்களை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றமெல்லாம் பாருங்கள் அவருடைய டைரெக்டாக அப்ளை பண்ணப்படும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சார்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதே விஷயத்த ஒரு ஒப்ஜெக்ட்டு கூட அப்படி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அவரை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இன்சர்ட்டுக்குள்ளே ஒப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒப்ஜெக்ட்னு சொன்னால் நம்மளோட குறிப்பிடப்பட்ட அந்த ஸ்லைடுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் அப்ளை பண்ண போகிறோமோ இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட ஒப்ஜெக்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம்ன்றது தான் இந்த ஒப்ஜெக்ட்ன்ற விஷயம். நான் இவிடத்தை ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இவிடத்தை எனக்கு ஒரு சார்ட் ஒன்று வேணும். ஓகே இப்போ இவிடத்தை ஓகே மைக்ரோசாஃப்ட் கிராஃப் சார்ட் அப்போ ஓகே அவரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் என்ன விஷயம் எக்ஸல் சார்ட் கிராஃப் சார்ட் என்ன வேணும்னா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எடுத்து ஒரு கிராஃப் சார்ட் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்போ கிராஃப் சார்ட் ஒன்று இப்போ விடுத வந்திருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் இப்படித்தான் ஒரு சார்ட் ஒன்று நம்மளால் என்ன செய்யணும்னு சொன்னால் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே போய் என்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. ஒரு சாம்பிளாக ஒரு சார்ட் ஒன்று எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் ஒப்ஜெக்டிவ் கூட போய் இப்படி தான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இப்படி சார்ட் உருவாக்கி கொள்ளலாம். அல்ல இன்சர்ட்டுக்குள்ளே போய்
ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒர்க் ஷீட், பைனரி ஒர்க் ஷீட். அப்போ இப்படி நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் பைனரி ஷீட்டை வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இப்படி பல ஆப்ஜெக்டுகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இப்படியான வேலைகள் எல்லாம் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் பல ஆப்ஜெக்டுகள் இருக்குது, நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ இப்படியான விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம பெரும்பாலும் அதை கண்டுக்கிறதில்ல. என்னென்னு சொன்னால் இது வந்து யூஸ்ஃபுல்னு நினைக்கும். அப்போ இது கூட வந்து நம்மளோட தேவைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இப்படியான வேலைகள் எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வீடியோஸில் வந்து டவுட்ஸ் சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்ன சொன்னால் இந்த டியூட்டோரியலோட வந்து இந்த NVQL4 மொடியூல் 4 ப்ரெசன்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வார கிளாஸில் வந்து மொடியூல் 5 மெயின்டைன் டேட்டாபேஸ் என்ற எக்ஸஸ் என்ற பேரில் வர அந்த மெயின்டைன் டேட்டாபேஸ் தான் இனி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.